புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும். மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. Hey, senior. Good morning, sir. Arun, junior reporting, sir. Hey, அடங்குங்கடா. Thank you, sir. NCCல என்ன பாடுபடுத்துனீங்க? இது என்னோட கார்டு. ஜி டிடெக்டிவா? அப்படின்னா பெங்களூர்ல படிச்சேன். கிரிமினாலஜி. கிரிமினாலஜியா? கிரிமினாலஜி படிச்சது. ஆமா, உங்களுக்கு கிரிமினாலஜி செட் ஆகும்? நான் உள்ள வரும்போது லெஃப்ட் சைடில் 6 அடியில் செக்யூரிட்டி நின்றுட்டு இருந்தார். மெட்டாலிக் ப்ளூ கலரில் ஒரு ஹோண்டா கார் நின்றுட்டு இருந்தது. சுவரில் 8 படம் இருந்தது. இங்கே 30 பேர் உட்கார்ற சீட் கெப்பாசிட்டி இருக்கு. சீனியர், நீங்கள் கிரிமினல் தான். டிடெக்டிவ் தான். உங்களுக்கு எப்போ எந்த ப்ராப்ளம் வந்தாலும் என்ன கூப்பிடுங்க. சொல்லுங்கப்பா. அருணே, உனக்கு ஒரு அட்ரஸும் மொபைல் நம்பரும் மெசேஜ் பண்ணிருக்கேன். கால் பண்ணிட்டு போ. 30 லட்சம் பணம் கொடுப்பாரு. அக்கா கல்யாணத்துக்காக நம்ம நிலத்தை வித்த பணம். அவர் ஏதோ வேலை விஷயமா வெளிநாட்டுக்கு போறாரா. சீக்கிரம் போய் வாங்கிடு, இல்ல அவர் வர 1 மாசம் ஆகுமா. உன் நம்பரையும் அவருக்கு மெசேஜ் பண்ணிருக்கேன். இன்னொரு விஷயம், நடுவுல எனக்கு கால் பண்ணாத. ஏன்னா நான் ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் முடிஞ்சதை நானே உன்னை கூப்பிடுறேன். என்னால போக முடியலன்னு இந்த வேலையை உங்ககிட்ட கொடுக்குறேன். விளையாட்டு திறமா இருந்தா பாத்துக்கோ, வச்சிடறேன். ஐயோ, லோ பேட்டரி. சே மச்சி, உன் மொபைல் கூட என் மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகுது. ஒரு மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணுடா. சே, அப்பாடா வந்துருச்சு. மச்சி, அப்பா வேலைட்டு இருக்காரு, அர்ஜென்ட்டா போகணும். மொபைல் எடுத்துட்டு போறேன். சரிடா, என்கிட்ட தான் 2 மொபைல் இருக்குல்ல, இந்த மொபைலை நீ எடுத்துட்டு போ. பின்கோடு கேக்குது. அது மேக்ஃபி பின்கோடு கேக்குது. இந்தா, இதுக்கப்புறம் கேட்காது. சரி, ஓகே. வரேன் சார். ஓகே, பாப்போம். வரேன்டா. வரேன். ஃபர்ஸ்ட் பிரியாவை பார்ப்போம், அப்புறமேட்டு அப்பா சொன்ன போய் பார்ப்போம். ப்ரோ, சைட் சொல்லிடுங்க. தேங்க்யூ பாஸ். ஒரு நாளைக்கு 4 தடையாவது இதை மறந்துடுறான். மறதி ஒரு தேசியவாதின்னு உலக நான் என்ன சொல்லியிருக்காரு. மறக்கிறதுலாம் தப்பு இல்லை பாஸ். அர்ஜென்ட்டா ஹாஸ்பிட்டல் போகணும். என் மருமகளுக்கு குழந்தை பிறந்திருக்குப்பா. ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்கோம். இங்க பஸ் எதுவும் நிறுத்த மாட்டாங்க. எப்பவும் போற ஆட்டோக்கார ஊர்ல இல்ல. யாருமே லிஃப்ட் கொடுக்கல. கொஞ்சம் டிராப் பண்ணிடுறீங்களா? சரி, ஓகேமா. இந்த வண்டியில உட்காரு. கச்சப்படாதீங்க, நல்லா கம்ஃபர்டபுளா உட்காருங்க. ஏய், வரம்படா. ஏய், நான் வேணும் உனக்கு. இறங்குடா. ஏய், எல்லாம் இறங்குங்க. எல்லாத்தையும் போடு. நகை பணம் எல்லாத்தையும் போடுங்க. போடுறா. அவங்ககிட்ட போய் வாங்கடா.
மொபைல் ஏன்டா விட்டா? வாங்கிடுறேண்ணே. டேய் மொபைலை குடுறா. வேணாண்ணே ப்ளீஸ்ண்ணே, மொபைல் மட்டும் விட்டுருங்கண்ணே ப்ளீஸ். ப்ளீஸ்ண்ணே மொபைல் மட்டும் விட்டுருங்கண்ணே. இந்த மாதிரி தான் 3 மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தன் பர்ஸு கொடுன்னா அவன் இங்கே தான் எங்கேயோ அங்கே தான் பர்ஸு தேன்னுக்கிறாரு பூமி கீழே. போறியா நீ போய் மொபைல் தர்றியா? 5 நிமிஷம் டைம் தருவான். எல்லாரும் ஓடிடணும், ஒரு ஆள் இங்கே இருக்கக்கூடாது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் போனீங்க தீர்த்துருவேன். ஓ ஏய் எல்லாம் காசு வாங்கிடலாடா, எல்லாம் கிளம்புங்க. அடுத்த வேலை வந்தால் கூப்பிட்றான். ஏய் எல்லாம் கிளம்புங்க சீக்கிரம். இந்த பக்கம் தான் வருவாங்க. எப்படி கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டிங்க? மெயின் ரோட்டில் போனால் 12 கிலோமீட்ரு, இந்த பக்கம் போனால் வெறும் 3 கிலோமீட்ரு. வாப்பா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி வந்துடலாம். அவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாதுப்பா. நீயாவது வாப்பா போலீஸ் ஸ்டேஷன் போலாம். நம்ம நம்பருக்கே கால் பண்ணுவோம். ஹலோ அண்ணா ப்ளீஸ்ண்ணா ஃபோன் மட்டும் கொடுத்துருங்கண்ணா, அதில் முக்கியமான கான்டாக்ட்லாம் இருக்குண்ணா. வேடா ஹலோ அண்ணா சீஃப் அண்ணா, நான் அருண் பேசுறேண்ணா. அண்ணா என் மொபைல் வந்து திருட்டாண்ணா, மிஷின் காரில் தானே இருக்கேன், சீக்கிரம் வாண்ணா. அருண் அண்ணா என் மொபைலை தச்சிட்டாண்ணா, அதில் முக்கியமான கான்டாக்ட்லாம் இருக்குண்ணா, அதில் முக்கியமான விஷயம்லாம் இருக்குண்ணா. உட்காரு. அண்ணா வண்டி இங்கே இருக்குண்ணா, வந்து எடுத்துக்கலாம். உட்காரு. அண்ணா போலீஸ் ஸ்டேஷன் போகலாண்ணா. டேய் இறங்குடா. என்னண்ணா இங்கே இறங்க சொல்கிறா? சொல்றா வா. இப்போ பதறப்படாம என்ன நடந்துச்சு சொல்லு. ரெஸ்ட் வந்து கல்யாணம் பண்ணோண்ணா, அப்போ ஒரு கும்பல் மடக்கி பர்ஸு மொபைலு எல்லாத்திட்டு என்னண்ணா பண்ணுறது? இரு. என்னது மொபைலா? ஏதோ மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணியே. ஐயோ அண்ணா ஆமாண்ணா, அப்போ ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. அதில் 30 லட்சம் பணம் வாங்கிட்டு சொன்னாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த 30 லட்சம் இப்போ அவங்ககிட்ட தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். வேணா படிச்சுட்டு போகலாம். அண்ணா வேணாம் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இல்ல 1/2 மணி நேரத்தில் நான் உனக்கு கண்டுபிடிச்சேன். ஒன்னால பண்ண முடியும். வேணா படிச்சுட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா அந்த பணத்தை நான் தரேன் உனக்கு. தெரியுங்களா அண்ணா? சொல்லுண்ணா. இந்தா உங்க அப்பாவுக்கு போனை போட்டு பேசு. நம்பர் கேளு. ஹலோ அப்பா, நான் அருண் பேசுறேன். என்னடா சொல்லு, பணத்தை வாங்கிட்டியா? அந்த நம்பரை இந்த ஃபோனுக்கு மெசேஜ் பண்ணுங்களேன். இன்னும் பணத்தை வாங்காம என்ன பண்ற நீ? அந்த ஏரியால தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் பண்ணுங்க நீங்க. இது யார் நம்பரு? இதுல இருந்து கால் பண்ற நீ? என் ஃப்ரெண்டு மொபைல்ப்பா, சொல்றத முதல்ல செய்யுங்க. சரி அனுப்புறேன், சீக்கிரம் போய் பணத்தை வாங்கிட்டு எனக்கு கால் பண்ணு. சரி இப்போ அனுப்புறேன்னு சொன்னாரு. அண்ணா அப்பா மெசேஜ் அனுப்பிச்சிட்டாருண்ணா. பா அந்த நம்பருக்கு போனை போடு. அருண் தம்பியா? அருணா நந்தம்பா அப்ப சொன்னார்ல 30 லட்சம் ரூபா. வந்துரு சீக்கிரம் வந்துரு. சீக்கிரம் வா, ஒரு ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கிறேன். சீனியர் ஃபோன் எங்கேஜ் இருக்கு சீனியர். சீக்கிரம் டைம் ஆச்சு. அருண் தம்பி என்னப்பா ஒண்ணும் காணா? அட்ரஸ் தெரியுமில்ல? அப்பா அனுப்பிச்சிருப்பாரு, இருந்தாலும் அட்ரஸ் சொல்ல நோட் பண்ணிக்கோப்பா. 7 நகர் நார்த்து 7வது கிராஸ் நம்ம 4 ஃபோன் எங்கேஜில் இருக்கு. கிளம்பிட்டுப்பா உனக்கே தான் வெயிட்டிங்க.
அண்ணா வீட்டிலேருந்து கோச்சின்னு வந்துட்டேன். ஒரு 50 ரூபா பணம் இருந்தால் கொடுங்களா? ஏய் படா, இவனை உள்ள அனுப்புவோம். ஏய் இங்க வா. எவ்வளோ கேட்டா? ஒரு 50 ரூபாண்ணே. 5000 ரூபா தரான். சொல்றது சரியா? சரிண்ணே. நம்ம எடுத்து வச்சிட்டியா டேப்லெட் எடுத்து வை சார், யார் பண்ணி நான் அருண். வாப்பா உடனே தான் எவ்வளோ நேரம் வெயிட்டிங்க? ஃப்ளைட்டு நேரம் ஆச்சுப்பா. ரிங்கடி அருந்தா ஹாய் நெல்லு. இவ்வளோ பண்ணிட்டு தனியா போவியா? ஏ முத்து, இவனை போய் ராஜா ஆட்டோவில் ஏற்றி விட்டுவா. சீக்கிரம் போ ஏற்றி விட்டு வா. ஃபோன் எங்கேஜில் இருக்கு. ஊர் கிளம்புற வரைக்கும் இனிமேல் எந்த காலையும் எடுக்கக்கூடாது. சைலண்ட்ல போடுவோம். அண்ணா ரிங் போதுண்ணா. விடாத போடு. தம்பி நம்ம சாருக்கு தெரிஞ்சால் தான் சொல்றதுல இறக்கி விட்டுருங்க. பியூசி வரைக்கும் படிச்சிருக்கேன். என்ன பண்றது, வெயில்ல உட்காந்து பூ விற்க வேண்டியதா இருக்குது. தம்பி ஒரு மணம் பூ வாங்கிக்கிய. இவன் வாங்கிட்டு தான் மறுவேளை பார்ப்பான் போல இருக்குது. இது என்னடி இது ரெண்டும் ஒரே நம்பரா இருக்குது? அண்ணா காசு கொடுத்து ஆட்டோல ஏற்றி அனுப்பிச்சிட்டாரு. என்ன செய்யுதுன்னு தெரில, அதான் இங்கே வந்து இறங்கிட்டேன். இந்த 5000 ரூபா பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்றான். ஓடிடணும். இதோட இந்த ஊரில் நான் உன்னை பார்க்கவே கூடாது. அம்மா எழிலக 7th cross எங்கே இருக்கு? ஓகேம்மா. யார் நீங்க? சார் நான் தான் சார் அருண். டேய் ரிங் போல. நீ யார் நீ? முத்துக்குமார் பையன் சார். இப்பதான் அருண் வந்து வாங்கி போனாங்க காசை. ஏ முத்து, அருண் நீதானடா அழகா ஆட்டோல கொண்டு போய் ஏற்றிட்டு வந்தா? ஏற்றிட்டு வந்தல்ல? சார் ஒரு நிமிஷம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். நீ பதறப்படாத. முத்து நீ அந்த ஆட்டோ காமி. ஆனா இந்த ஆட்டோ தானே ஏற்றி விட்டான். அண்ணா தம்பி கூட வந்த கட்ட போட்ட சட்டை எங்க இறக்கி விட்டீங்க? மெயின் ரோட்ல பூக்கோட்டை பக்கத்தில் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்குது, அங்கே தான். கிரேஸ் அபார்ட்மெண்ட்டா? ஆமாம்பா, அந்த அப்பார்ட்மெண்ட் தான். அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆட்டோல யாராவது இங்க வந்து இறங்குனாங்களா? பையன் கருப்பா நீல வெள்ளை கட்டம் போட்ட சட்டை. ஆமா, இப்பதான் ஒரு ஆட்டோ வந்துச்சு, அதுல இருந்து இறங்குனா. பின்னாடியே ஒரு கார் வந்துச்சு, அதுல ஏறி போயிட்டான். வேற ஏதாவது ஞாபகப்படுத்தி பாருங்க. கார் கலரு, கார் எப்படி இருந்தது? சூதுகவும் படம் பாத்தியா? அதே வண்டிப்பா. வேற ஏதாவது ஞாபகப்படுத்தி பாருங்கம்மா. தம்பி என் பிள்ளை வண்டி நம்பரும் அந்த வண்டி நம்பரும் ஒரே நம்பர். TY01AN 6846. என்ன அந்த வண்டியில ANக்கு பதிலா AAன்னு போட்டிருந்தது. ஹலோ சந்துரு, இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோ. PY01AA6846. இந்த வண்டி எந்த அட்ரஸ்ல ஓடுதுன்னு செக் பண்ணி சொல்லு. ஹலோ சொல்றா. ஸ்டீஃபன்,
நீ கொடுத்த அந்த நம்பரை ஜிஹெச் ஆம்புலன்ஸ் வண்டி. ஓகேடா ஓகேடா தேங்க்ஸ்டா ஓகே பாய்டா. அண்ணா இங்க பிவி நாட் 16646 வண்டி யார் ஓட்டுறது? இங்க ஓடுற 5 வண்டி தான், மீதி வண்டி ஜெரால் ஷாப்ல இருக்குது, அங்க போய் பாருங்க. ஈஸியர்ல இருக்கு அதுவா? ஆமா அண்ணா பிவி நாட் 16646 ஜிஹெச் ஆம்புலன்ஸ் வண்டி இங்க இருக்காமே, எங்க அந்த வண்டி? அது நிற்கிது பார், அந்த வண்டி எதுக்கு? ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் அவுட்டு, அது ஸ்கிராப், அதை உடச்சி கடையில் தான் போடணும். 6 மாசமா இங்கே தான் நிற்குது. இந்த திருப்பிடிச்ச வண்டியை பார்க்க 2 பேர் கிளம்பி வந்திருக்கானுங்க. வண்டி நம்பரை வச்சு நம்மள பிடிச்சிட்டா எவனாலையும் பிடிக்க முடியாது, நம்பர் போட மாத்திட்டேன். ஏய் புது மொபைலா? எனக்கு முன்னாடி மொபைல் வாங்கிட்டியா நீ? உன் மொபைல் தொலைஞ்சு போயிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேக்ஃபி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். என் மொபைல் தொலைஞ்சிட்டாலோ யாராவது திருடிட்டாலோ எடுத்தவன் என் ஸ்க்ரீன் லாக்கை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணாலே என் மொபைலோட ஃப்ரண்ட் கேமரா அவனுக்கே தெரியாமல் அவனை ஃபோட்டோ எடுத்து என் மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சிடும். ஆமாம், விசாரிக்கலாம் நல்லா தான் இது விட்டா. விஜய் இப்போ மொபைலில் மேக்ஃபி போட்டிருக்கியா? போட்டிருக்கேண்ணா. எல்லா செட்டிங்ஸும் இருக்கா? எல்லா அப்டேட்டில் இருக்கா? இருக்குண்ணா. ஓகே, இப்போ என்கிட்ட ஃபோனை விட்டு போகிறேன். கொடுத்துட்டான். உன் நம்பருக்கு ஃபோன் போடு. எந்த நம்பருக்கு? உன் நம்பருக்கு. அண்ணா கட் பண்ணுறேன் ஃபோனை. திரும்ப போடு. அண்ணா மறுபடியும் கட் பண்ணுறாண்ணா. திரும்பவும் போடு. ஏய் அந்த ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போடுற முதல்ல. அண்ணா சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுண்ணா போன போன. விஜய் சொல்லுங்க சீனியர். உன் மெயில் செக் பண்ணு. ஓகே அதில் ஃபோட்டோ வந்திருந்தா வாட்ஸ்அப்பில் என் நம்பருக்கு உடனே அனுப்பு. ஓகே பாய். சொல்லு விஜய். சீனியர், என் மெயில ஒரு போட்டோ இருந்தது, அதை உங்க வாட்ஸ்அப்க்கு அனுப்பியிருக்கேன். ஓகேடா ஓகேடா தேங்க்ஸ்டா ஓகே. மாட்டினாண்டா. அருண் இங்க வா. அண்ணா இது அந்த லிஃப்ட் கட்ட பொண்ணுண்ணா. ஐயோ ஆமா, அந்த பொண்ணு போட்டோ வாங்கிட்டு எப்படி வந்துச்சு? டேய் அவங்க எல்லாம் ஒரே டீம் தான். என்னடா சொல்றீங்க? உன் பணத்தை அடிச்சது இந்த பொண்ணும் தான். வண்டி சுத்தமாக ட்ரை, பெட்ரோல் போட்டுன்னு போயிடுவோம். ₹1500 பெட்ரோல் போடணும். மில்லு போட்டு பெட்ரோல் போடணும் வாங்க. சார் நீங்கள் ஃபோட்டோ அனுப்பிச்சிங்களா வாட்ஸ்அப்பில்? அவங்க எங்கள் பெட்ரோல் பங்க் தான் வந்திருக்காங்க. வண்டி ட்ரை கண்டிஷனில் வந்திருக்கு. 1500 பெட்ரோல் போட சொல்லியிருக்காங்க. இப்போ நான் என்ன செய்யட்டும்? எங்க இருந்து பேசுற? பங்கூர் பெட்ரோல் பங்க்ல இருந்து. என்ன வண்டியில வந்திருக்காங்க? மெட்டாலிக் ப்ளூ கலர் ஆம்னி வண்டி. சரி ஓகே, ஒரு நல்ல விஷயத்துக்காக நான் சொல்ற மாதிரி செய். நான் உங்க ஓனர் கிட்ட பேசுறேன். நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. ₹1500 மீட்டர் ஓடணும். ஆனா நீ 1 லிட்டர் பெட்ரோல் தான் போடணும். ஓகே சார். மீட்ரு 1500 வரைக்கும் ஓடணும். ஆனால் பெட்ரோல் 1 லிட்டர் தான் போடணும். போய் போடு.
சொல்லு ஸ்டீஃபன். இப்போ பங்கூர் பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டிருக்காங்க. வண்டியில இன்னும் 1 லிட்டர் பெட்ரோல் தான் இருக்கு. மெட்டாலிக் ப்ளூ கலர் ஆம்னி வண்டி. அது லிட்டருக்கு 15 இல்ல 16 கிலோமீட்டர் தான் கொடுக்கும். பங்கூர் பைபாஸ்ல இருந்து வடமங்கலம், வடமங்கலத்துல இருந்து வெளியனூர், தட்டாஞ்சாவடி வழியா சுல்தான்பேட், உழவர்கரை தாண்டி ஈசிஆர் ரோட்டுக்கு முன்னாடி இருக்கிற செம்மன் ரோட்ல வண்டி நின்றுடும். நாம அவங்கள ஈஸியா அரெஸ்ட் பண்ணிடலாம். ஏய் ஏன்டா வண்டி நிறுத்தினா? பெட்ரோல் ட்ரைன் இருண்ணே. பெட்ரோலு ட்ரையா? தலைப்புச் செய்திகள். நீண்ட காலமாக கொள்ளை வழிப்பறி சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த மர்ம கும்பலை ஜி டிடெக்டிவ் ஏஜென்சி டிடெக்டிவ் ஸ்டீஃபன் உதவியுடன் காவல்துறையினர் கைது செய்தனர். மர்ம முறையில் வழிப்பறி, கொள்ளை போன்ற குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்த கும்பலை டிடெக்டிவ் ஸ்டீஃபன் அவர்களின் உதவியுடன் கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் வீரகுமார் தலைமையில் 3 தனிப்பிரிவுகள் அமைத்து காவல்துறையினர் கைது செய்தனர். டிடெக்டிவ் ஸ்டீஃபன் அவர்களின் துரித விசாரணை நடவடிக்கையால் சம்பவம் நடந்த 1 மணி நேரத்தில் குற்றவாளிகளை பிடித்து அவர்களிடமிருந்து 30 லட்சம் பணம் மற்றும் செல்போன் போன்றவை பறிமுதல் செய்யப்பட்டன. காவல்துறை டிடெக்டிவ் ஸ்டீஃபன் அவர்களுக்கு மிகுந்த பாராட்டை தெரிவித்துள்ளது. மாபெரும் வழிப்பறி மற்றும் கொள்ளையில ஈடுபட்ட ஒரு பெரிய கும்பலை ஜி டிடெக்டிவ் ஸ்டீஃபன் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ல 3 தனிப்பட பிரிவு அமைச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஆபரேஷனுக்கு உதவியா இருந்த 2 இன்ஸ்பெக்டருக்கும் மற்றும் ஜி டிடெக்டிவ் ஸ்டீஃபனுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய பாராட்டுதலையும் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் பொதுமக்கள் மத்தியில் டிடெக்டிவ் ஸ்டீஃபன் மிகுந்த செல்வாக்கு பெற்றுள்ளார். வெல்டன் ஸ்டீஃபன், ஒரு பெரிய கேஸ் உன்னாலதான் ஈஸியா முடிஞ்சது. முடிஞ்சது மாதிரி எனக்கு தோணல சார். வாட்? எஸ், அது ஒரு சாதாரண வழிப்பறி கும்பல் தான். 30 லட்சம் ரூபாய் அடிக்கிற அளவுக்கு ஒர்த் இல்ல. இந்த கேஸ்ல எனக்கு இன்னொருத்தர் மேல டவுட் இருக்கு. நான் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவர் பேச்சிலையும் தெளிவில்லை, கண்ணிலையும் உண்மை இல்லை. நீங்க விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சீங்கன்னா உண்மை வெளிவரும். யார் என்ன சஸ்பெக்ட்? சூப்பரா இருக்கியா? உன்னை வச்சு வேர்ல்டு லெவல்ல ஸ்கெட்ச் போடலாம் போல இருக்க. இதுல ஒரு சின்ன மாற்றம். பணத்தை வாங்க நீ வராத, உனக்கு சம்பந்தமே இல்லாத வேற யாருன்னா அனுப்பு. ஏன்னா என் வீட்டுல சிசிடிவி கேமரா இருக்கு. நான் ரிங் கொடுத்து தான் பணத்தை கொடுப்பேன். நாளைக்கு போலீஸ் பார்த்தா கூட நம்ம மேல சத்தியமா சந்தேகம் வராது. The game over. சீனியர், ரொம்ப தேங்க்ஸ் சீனியர். நீங்கள் மட்டும் இல்லைண்ணா, அந்த காசு எனக்கு கிடச்சிருக்காது. விளையாட்டுத்தனமாக இருந்துட்டுண்ணா லைஃப்பில். அந்த காசு மட்டும் கிடைக்கலனா என்ன நடந்திருக்குன்னு எனக்கே தெரியலண்ணா. ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் அப்போட உழைப்புனது. எனக்கு வாழ்க்கையே திருப்பி கொடுத்துருக்கீங்கண்ணா. இந்த பணம் மட்டும் திருப்பி கிடைக்கலனா எங்கள் அக்காவோட கல்யாணம், என் ஃபேமிலி என்ன இருக்குன்னே தெரியலண்ணா. ஆமாம், அந்த 30 லட்ச ரூபா மட்டும் கிடைக்கலனா நீங்கள் தரேன்னு சொல்லியிருந்தீங்களே, தந்திருப்பீங்களா? இந்த பைக்கு டியூ கட்டி 2 மாதம் ஆகுது. நம்பிக்கை தான் வாழ்க்கை. வாழ்க்கைன்றது அவ்வளோ ஈஸி இல்லை. ஒவ்வொரு செகண்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எஸ் சீனியர். சீனியர்,
கண்டுபிடிச்சி கொடுத்ததுக்கு ஃபீஸ் கேட்கறதுக்கு முன்னாடி கிளம்பிடுவோம். இப்போ எல்லாரும் என்னை பற்றி தான் பேசுகிறாங்க. எல்லாத்தையும் நீங்கள் என் கூடவே இருந்து கேட்டுட்டு இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எல்லாருக்கும் உண்மையாக இருக்கணும்னு நீங்கள் அடிக்கடி என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நான் எப்பவும் நடந்துப்பேம்மா. அவர் எப்படிங்க லிஃப்ட் கொடுப்பாரு? நீங்கள் அவசரமாக காலேஜுக்கு போக வேண்டியதாக இருக்கலாம், இல்லை இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸாம் கூட இருக்கலாம். இப்போ தான் ஒருத்தவங்களுக்கு லிஃப்ட் கொடுத்து ஒரு பெரிய ப்ராப்ளத்தை அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. உதவி செய்யணும்னு நினச்சா கூட அதை யோசிச்சு செய்யணுன்ற சூழ்நிலை கூட்டு வந்து விட்டீங்க. நான் எல்லாரையுமே தப்பாக சொல்லலை, நம்பிக்கை துரோகம் பண்ணுறவங்கள மட்டும்தான் நான் சொல்கிறேன். இவர்கிட்ட இருந்து பணத்தை அடித்தவங்க இந்த உலகத்திலே நம்ம தான் பெரிய புத்திசாலி அப்படின்னு நினச்சிருப்பாங்க. இந்த உலகத்தில் நம்ம தான் பெரிய புத்திசாலி அப்படின்னு நினச்சா அதுக்கும் மேலே கண்டிப்பாக ஒருத்தன் இருப்பான்.